என்னக்கா டேபிள் ஒரே பருப்பா இருக்கே? இது ஒரு பருப்பு இல்லைங்கண்ணா, 5 வகையான பருப்பு இருக்குங்கண்ணா. எதுக்கு டேபிள் வச்சிருக்கீங்க? இதெல்லாம் எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு வச்சிருக்கேங்கண்ணா. உங்க வீட்டுக்கு எடுத்து போறீங்களா? ஆமா அண்ணா, இந்த பருப்பெல்லாம் எல்லாரும் யூஸ் பண்றாங்க தான். ஆனா இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னு தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னு சொல்லி உங்களுக்கு சொல்லட்டுமா? அதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாசி பருப்பு, பாசி பருப்பும் பச்சை பயிரும் ஒரே இதுதாங்கண்ணா. இது தோல் உடைச்சிருக்கு, அது தோல் உடைக்காம முழுசா இருக்குங்கண்ணா. இதுல பொட்டாசியம், மெக்னீசியம், அயன், ஃபைபர் இருக்குதுங்கண்ணா. அதனால இது ரொம்ப நல்லதுங்கண்ணா. நெக்ஸ்ட் உளுந்து பருப்புங்கண்ணா. இந்த உளுந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லதுங்கண்ணா. இதுலயும் பாத்தீங்கன்னா 2 வெரைட்டி இருக்கு. இது என்னன்னா கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்துன்னு சொல்லி 2 இருக்குங்கண்ணா. இதுல அயன், விட்டமின் ஏ அண்ட் சி இதுல நிறைய இருக்குங்கண்ணா. இது துவரம் பருப்பு. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இது சாம்பார் பருப்புங்கண்ணா. இதுல போலிக் ஆசிடும் விட்டமின் பியும் அதிகமா இருக்கனால கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லதுங்கண்ணா. நெக்ஸ்ட் மைசூர் பருப்பு. இது ஆரஞ்சு கலர்ல இருக்கனால நிறைய பேருக்கு இது எதுக்கு யூஸ் பண்ணணும்னே தெரியறது இல்லைங்கண்ணா. இதுவும் சாம்பார் வைக்கிற பருப்பு தாங்கண்ணா. இதை நம்ம யூஸ் பண்ணும்போது ரத்தத்துல இருக்க சர்க்கரை அளவை கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் ஆகுதுங்கண்ணா. நெக்ஸ்ட் கடலை பருப்பு. இந்த கடலை பருப்புல ஜிங்க் அதிகமா இருக்கிறதுனால நம்மளுக்கு ரத்தத்துல கொலஸ்ட்ரால் அளவை கண்ட்ரோல் பண்ணுங்கண்ணா. இதெல்லாம் தாங்க இந்த 5 பருப்போட பெனிஃபிட்ஸ். உங்களுக்கு என்ன தெரியுமா? இவ்வளவு இருக்காக்கா? சரிக்கா, அப்ப எல்லாத்துலயும் எனக்கு ஒவ்வொரு கிலோ பார்சல்.